குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியல. நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த நியூஸ்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வரும், எந்த இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும், அது போல் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போது பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக இப்போ கவர்னர் வந்து இன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் வரலனாலும் பாலிட்டியில் அதை பற்றின கொஸ்டின் வரும். ஏன்னா நியூஸில் வந்து அடிக்கடி வந்து இந்த கவர்னர் ஸ்பீச் வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி திரும்ப பேசப்பட்டதால் அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது அவர் ரிலேட்டடாக என்னென்னலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அது போலலாம் பார்ப்போம். ஓகே, சரி, இன்றைக்கி வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் பார்ப்போம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு பார்ப்போம். கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு செல்லும் இந்திய பெண். அப்போது செகண்ட் உமன் வந்து ஒருத்தவங்க போகிறாங்க ஸ்பேஸுக்கு. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், அவங்கள பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸாக கொஸ்டின் இருந்துச்சுன்னா எப்படி கேட்பாங்கன்னா, அவங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, அவங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க, அவங்க எந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறாங்கன்னு கேட்பாங்க, இல்லை எந்த கம்பெனி எந்த நாட்டிலேருந்து போகிறாங்க, அது போல் கொஸ்டின்ஸ் வரும். இதே வந்து அதை இப்போ ஜென்ரல் ஜிகேவாக கேட்குறதுனா, ஃபஸ்ட்டு உமன் வந்து யார் ஸ்பேஸுக்கு போனான்னு கேட்பாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், அவங்க எந்த ஊர் எந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு முடிவு, அதெல்லாம் கேட்பாங்க. அது போல் தான் வரும். அதை நம்ம பற்றி இப்போது இவங்களை பற்றி பார்த்தோம்னா இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா முன்னாடி போனால் கல்பனா சாவ்லாவை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே கொஸ்டின் வரலாம். வந்து இதில் வந்து கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ கல்பனா சாவ்லா வந்து பார்த்தா அது ஜென்ரல் ஜிகே அது போல் போயிடும். சரி, ஓகே. அடுத்து வந்து அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 8 ஸ்டேட்ஸ்க்கு வந்து புதுசாகவும் ஏற்கனவே இருந்தவங்களை மாற்றிட்டையும் 8 ஸ்டேட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க கவர்னர்ஸ். அப்போ கவர்னர் ரிலேட்டடான ஆர்டிக்கல்லாம் பார்க்கணும். அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவர் டேர்ம் என்ன, அவர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்ன, இந்த 8 ஸ்டேட்டில் இருக்க இப்போ புதுசாக போட்ட கவர்னர் லிஸ்ட்டு, அப்புறம் ஏற்கனவே இருக்க எல்லா ஸ்டேட்ஸில் இருக்க கவர்னர் லிஸ்ட்டும் படிக்கணும். ஏன்னா கவர்னர் ஏதோ ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டு கவர்னர் இந்த ஸ்டேட்ஸ்க்கு யார் கவர்னர்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா எந்த ஆர்டிக்கல் வந்து ஒரே கவர்னர் வந்து ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரியும் கொஸ்டின் வரும். இது போல் கொஸ்டின் வரணும். அதனால் அதை பற்றியும் ஃபுல்லாக பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்வச் சர்வேக்ஷன். இதை பற்றின ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது அது பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொஸ்டின் வரும். அப்போ ஸ்வச் சர்வேக்ஷன்றது என்ன ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த வருஷம் இது ஆரம்பித்தாங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டில் யார் இருக்கா, லாஸ்ட்டில் இருக்கா, அது போல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ஸ்வச் சர்வேக்ஷன் வந்து எதோட லிங்க் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. இப்போ ஸ்வச் சர்வேக்ஷன் வந்து ஸ்வச் பாரத் அபியான் கூட லிங்க் ஆகிருக்கு. அதோட அது கீழே வரும். ஸ்வச் பாரத் அபியான் கீழே தான் இது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருக்கும், ஸ்வச் சர்வேக்ஷன். அது போல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும். அது என்னைக்கு லான்ச் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இது மாதிரியும் கொஸ்டின் வரும். சரி, அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். இவரோட பிறந்தநாள் இன்றைக்கின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனை பற்றி நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் ஒரு 10th புக்கு, 8th புக்கு, 12th புக்கு 3 புக்கில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் பற்றி. ஏன்னா யூனிட் 8 புதுசாக சேர்த்துருக்காங்கல்ல, அதில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அந்த டாப்பிக்கில் இவர் இருக்குது. ஏற்கனவே நடந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த 2000 நடந்த கொஸ்டின் பேப்பரே இவரை பற்றின கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இவரை பற்றினது வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப இங்கே பாருங்கள், அவரை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி இந்த ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரொம்பலாம் தேடணும்னு கூட இல்லை, அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எப்போ பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார், அவருக்கு டைட்டில்ஸ் என்ன, இந்த கொஸ்டின் டைட்டில் இருக்குல்ல, ராவ் ஷாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், இது ஒரு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆட்டோபயோகிராஃபி, ஜீவே சரித சுருக்கம், இதுவுமே ஒரு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து இவர் தான் ஆன்சர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். இது போல் கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால் வந்து இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரலனாலும் சரி, இது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி பார்ட்டில் வரும், யூனிட் 8ல் வரும். அப்புறம் ஃப்ரீடம் மூமெண்ட் அது போல் அந்த டாபிக் எல்லாமே இவர் கவர் ஆவார். அதனால தான் இவரை பற்றின இம்பார்ட்டண்ட்டான எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இதான் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸு. ஓகே. இப்போது அதுலேருந்து இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூனா அதுலேருந்து எப்படி டீட்டெயில்ஸ் எடுக்கணும், எப்படி கொஸ்டின் ஒரு ஃப்ரேம் ஆகுதுன்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு செல்லும் இந்திய பெண். கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஷிரிஷா பந்த்லான்றவங்க ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து போகிறாங்க. அவங்க ஆனால் இந்தியன் ஆரிஜின். அதனால் அவங்கள பற்றி
நமக்கு இப்போ ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், என்ன கேட்பாங்கன்னா யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க பேர் என்ன, சிரிஷா பந்த்லா, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்றது அடுத்த கொஸ்டினாக கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இவங்க இதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க எந்த கம்பெனியில் ரெடியாக போகிறாங்கன்னா விர்ஜின் கேலண்டிங் கம்பெனி. மொத்தம் எத்தனை பேர் போகிறாங்கன்னா 6 மெம்பர்ஸ் போகிறாங்க. என்றைக்கு போகிறாங்கன்னா ஜூலை 11, 2021 அன்றைக்கி போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போது இதுக்கு இப்போ செகண்ட் இவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யாரோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்பனா சாவ்லா தான். அவங்க எந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் போனாங்க, ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னா 1997 போனாங்க. அவங்க போன ஸ்பேஸ்ஷிப் பேர் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க. அவங்க 2003 February 1 வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப லேண்ட் ஆக போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 8 நிமிஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஃபயர் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. எரிஞ்சு போய் இறந்ததா இருக்குது. சரி, ஓகே, இதுதான். இப்போ இதுலேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு யார், எந்த வருஷம் அவங்க கல்பனா சாவ்லா போன ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா யார், அப்புறம் எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த வருஷம் அவங்க லாஸ்ட்டாக ஸ்பேஸில் போய் அந்த இறந்த டேட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா இப்போ உமன்ஸுக்கு பார்த்தாச்சு. இதே போல் வந்து மேலில் யார் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஸ்பேஸ்க்கு போனாங்கன்றது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் அப்புறமா வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு போடுறேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த கவர்னர். ஓகே, கவர்னர் வந்து இப்போ 8 ஸ்டேட்டில் வந்து கவர்னர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தான் இது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்ரீதரன் பிள்ளை வந்து கோவாவுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் சத்யதேவ் நாராயண் ஆர்யா வந்து திரிபுரா. ரமேஷ் பொய்லா வந்து ஜார்க்கண்ட். பண்டாரு தத்தாதாரியா வந்து ஹரியானா. இவர் வந்து எக்ஸ் மினிஸ்டர் அவர். அப்புறம் தவர்சந்த் கொலாட் வந்து கர்நாடகா. இவர் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் இருக்கார். ஓகே, அடுத்தது வந்து எம்பி ஹரிபாபு கம்மம்பட்டி. இவர் வந்து எங்கன்னா மிசோரமுக்கு கவர்னராக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மங்குபாய் ஜெகன்பாய் பட்டேல். இவங்க எங்கே போட்டிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கு போட்டிருக்காங்க. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு யார் போட்டிருக்காங்கன்னா ராஜேந்தர் விஸ்வநாத். மத்திய பிரதேஷ் மங்குபாய் ஜெகன்பாய். மிசோரம் வந்து ஹரிபாபு கம்மம்பட்டி. கர்நாடகாவுக்கு வந்து தவார்சந்த் கொலாட். ஹரியானாவுக்கு வந்து பண்டாரு தத்தாரியா. ஜார்க்கண்ட் வந்து ரமேஷ் பொய்ஸ். திரிபுரா வந்து சத்யதேவ் நாராயண் ஆர்யா. அப்புறம் கோவாவுக்கு வந்து ஸ்ரீதரன் பிள்ளை. ஓகே, இதான் வந்து இந்த கவர்னர்ஸோட லிஸ்ட்டு. நீங்கள் வந்து நம்ம வந்து கவர்னர்ஸ்னு ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம், எல்லா ஸ்டேட்டோட கவர்னர், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்பயும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வந்து என்னென்னா கவர்னரை பற்றின கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் வரலாம்னு சரி, பாலிட்டிலேருந்து ரொம்ப முக்கியம். கவர்னர், பிரசிடென்ட்டு, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஸ்டின் அடிக்கடி திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. கவர்னர் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கவர்னரை பற்றி ஒரு கொஸ்டினாக வச்சுருந்துடும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ என்னென்னா அவரோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னா அவர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டேட்டில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்க்கு எல்லாமே அவர் வந்து ஒரு ஹெட்டு. ஆனால் ரியல் ஹெட்டு கிடையாது, நாமினல் ஹெட் தான். ரியல் ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். அந்த ரியல் ஹெட், நாமினல் ஹெட்லாம் உங்களுக்கு பாலிட்டி படிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை புரியலைன்னா வந்து பாலிட்டி கிளாஸ் அப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது ஒன்றும் கிடையாது. ரியல் ஹெட்னா எல்லா பவருமே வந்து யார், எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து பேருக்குன்னு இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பண்ணுறது வந்து சீஃப் மினிஸ்டர் பண்ணுவாங்க. அதான் ரியல் பவர், நாமினல் பவர். சும்மா நாமினி மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து நாமினல் பவர், ரியல் பவர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பிரசிடென்ட், இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர், கவர்னர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட். அந்த 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து அப்பாயிண்ட் பை த பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஜென்ரலாக வந்து டேர்ம் வந்து 5 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ப்ளஸர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் வந்து இப்போது இருக்கிறவருக்கு இருந்துக்கலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் ஸ்டேட் ஹைகோர்ட் ஹேஸ் நோ பவர் டு ரிமூவ் கவர்னர். என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினச்சாலும் சரி, ஸ்டேட் ஹைகோர்ட் நினச்சாலும் சரி, இவர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட்டால் மட்டும்தான் அவர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். கவர்னர்லேருந்து ஆர்டிகல்ஸ் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து எதுனா ஆர்டிகல் 153 ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், அதை கேட்பாங்க. அடுத்து வந்து 158(3)A ஒரே பர்சன் வந்து 2-3 ஸ்டேட்டில் வந்து கவர்னராக போடலாம்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து கவர்னருக்கு இருக்க பார்டான் பவரோட ஆர்டிகல் கேட்பாங்க, ஆர்டிகல் 161. அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு த கவர்னர்,
கவர்னர் வந்து எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சர் சொல்கிறவர் கிடையாதுன்னு சொல்லி கவர்னர் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அது சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 361. அப்புறம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து நடைமுறைப்படுத்துறதுல முக்கியமாக இருக்கிறவர் வந்து கவர்னர், அது அந்தக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 356. அப்புறம் ஆர்டினன்ஸ் பவர், கவர்னருக்கு இருக்க ஆர்டினன்ஸ் பவர் எந்த ஆர்டிக்கலை ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 213. இதில் தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது போல் தான் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும். சரி, ஓகே. சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து என்னென்னா, அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தோன்னா ஸ்வச் சர்வேக்ஷன். இது நமக்கு தெரியும், இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்வச் சர்வேக்ஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கணும். என்னென்னா தூய்மையான நகரங்களுக்கான கணக்கெடுப்பு ஸ்வச் சர்வேக்ஷன் 2020 அறிக்கையில் தமிழகம் 10வது இடம் பெற்றுள்ளது. இதில் 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியல் கோவை 40வது இடம், மதுரை 42வது இடம், சென்னை 45வது இடம் வகிக்கின்றன. ஓகே, இப்போது இதில் என்ன பார்க்கணுன்னா, ஸ்வச் சர்வேக்ஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, இப்போதைக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார், தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து டாப்பில் இருக்குன்ட்டு பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இது பார்த்துருவோம். தமிழகம் வந்து 10th பிளேஸில் இருக்குது, 10வது பிளேஸில் இருக்குது தமிழகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. அப்புறம் ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வந்து 40, மதுரை 42, சென்னை 45th. இது ரொம்ப முக்கியம். சென்னை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, 40, 42, 45. ஓகே, எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க, 2016. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணார். அப்புறம் அப்ஜெக்டிவ் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் அர்பன் சானிடைசேஷன் அண்ட் கிளன்லினஸ் சர்வே, ஆனுவல் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அப்புறம் பார்ட் ஆஃப் ஸ்வச் பாரத் அபியான், இது ரொம்ப முக்கியம். எதோட சார்ந்ததுன்னு கேட்பாங்க, ஸ்வச் பாரத் அபியானை சார்ந்தது. அப்புறம் சர்வே கண்டக்ட் பை த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த சர்வே நடத்துகிறாங்க. ஓகே, இதோட முக்கிய கொள்கை ஸ்வச் பாரத் அபியான் அண்டு ஸ்வச் சர்வேக்ஷன். இது முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா ஓப்பன்டிஃபிகேஷன் இல்லாத தமிழ்நாடு கொண்டு வரதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஆரம்பிக்கிறப்பவே 2014, 2019 அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்னைக்குள்ளே ஓப்பன்டிஃபிகேஷன் திறந்த வழியில் மலம் கழிக்கிறது இல்லைன்ற நிலைக்கு இந்தியாவை கொண்டு வரணுன்ற அப்ஜெக்டிவோடு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்காக தான் இப்போது இந்த கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய கட்டியிருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் இன்னும் முழுமையடையில் இன்னும் கட்டிகிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இப்போ 2020 ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர், மத்திய பிரதேஷில் இருக்க இந்தோர் தான். இது வந்து 4th டைம் வந்து திரும்ப கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக அடுத்தடுத்த வருஷம் நான் தொடர்ந்து 4 வருஷமாக வந்து இண்டோர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுபோல் செகண்டில் இருக்கிறது வந்து சூரத், குஜராத்தில் இருக்க சூரத். ஓகே, தான் இது பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டோட ரேங்கிங், தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டோட ரேங்கிங், இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டில் இருக்க ரேங்கிங், அதை பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ரெட்டமலை சீனிவாசனை பற்றி பார்த்தோம். ரெட்டமலை சீனிவாசன் வந்து சோஷியல் ரிஃபார்மரு. ஓகே, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ரெட்டமலை சீனிவாசன் வந்து என்ன அவருக்கான தனி பேர்னா, அவர் என்னென்னலாம் சொல்லுவாங்களா, கிராண்ட் பா, தாத்தான்னு சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாங்க. ஒரு பீரியட் கேட்பாங்க கொஸ்டின், 1859 to 1945, 1859 to 1945. எந்த ஊரில் பிறந்தாருன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்தார், ஜூலை 7, 1859. ஓகே, இவருக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னா ராவ் ஷாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். எதுக்காகன்னா இவரோட சோஷியல் சர்வீசஸை பார்த்து அவருக்கு வச்ச பேர். இவர் எதுக்காகன்னா போராடினார்னா இந்த கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போடுறாரு, மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தார். சரி, ஓகே. அடுத்து வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி, இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஜிவிஎஸ் சரித சுருக்கம் யாரோட ஆட்டோபயோகிராஃபின்னு கேட்டிருக்காங்க. இவரோட ரெட்டமலை சீனிவாசன் தான். ஓகே, ப்ரொடெஸ்டட் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டிக்கு எதுக்காக தான் இவர் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திட்டு இருந்தார். சரி, அப்புறம் அடுத்து வந்து ஆதி திராவிட மகாஜன சபான்னு ஒன்று ஆரம்பித்தார் 1893. இது ரொம்ப முக்கியம், கொஸ்டின் வந்திருக்கு ஏற்கனவே, இனி கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது ஆதி திராவிட மகாஜன சபா எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1893 ஆரம்பித்தாங்க. இந்த வருஷமும் முக்கியம். இந்த சபா யார் ஆரம்பித்தா எப்படி கேட்பாங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் ஆரம்பித்த இயக்கம் பேர் கேட்பாங்க, இல்லை ஆதி திராவிட மகாஜன சபா யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, இல்லை எந்த வருஷம்னு கேட்பாங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஜிவி சரித சுருக்கம், ஆதி திராவிட மகாஜன சபா, இது போல் 4 கொடுத்துட்டு எது இவரோட தொடர்புடையது, எது தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது போல் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இவர் வந்து காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்கோம், அவர் போய் பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து
இவர் எலெக்ட் பண்ணாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போன்னா 1923. அப்புறம் அம்பேத்கருக்கு வந்து இவருக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன் இருந்துச்சு. அண்ட் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1931 1932 ஃபஸ்ட்டு 1931 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இவர் வந்து அம்பேத்கர் கூட கலந்துகிட்டு இருந்தார். இதுவுமே கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டது யாருன்னு சொல்லிட்டு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இது போல் வந்து கொஞ்சம் உள்ளேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். படிக்கிறப்பவே கொஞ்சம் டீப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து சிக்னேச்சர் டு த பூனா பேக்ட் 1932 படி இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டாங்க தெரியுமா. அதுக்கு வந்து இப்போ ஒரு சாட்சி கையெழுத்து மாதிரி போடுவாங்கள்ல, அதில் கையெழுத்து போட்டவர் இவர் தான், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். இதை மாதிரி இப்போ கொடுத்துட்டு ஒரு 4 பாயிண்ட் இதில் ஏதாவது 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இது கரெக்டு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதோ கொடுத்துட்டு இதில் எது பொருந்தது எது பொருந்தாதுன்னு கூட கேட்பாங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாகவே டேரெக்ட் கொஸ்டினாக கூட கேட்பாங்க. இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஓகே. இதான் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்த்துருக்குன்னா எப்படி எந்த பார்ட்லேருந்து கொஸ்டின் எப்படி வரும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஃபர்தராக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும், இல்லை நியூஸ் பேப்பரே வச்சு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்னன்றதை, உங்களுக்கு என்ன வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. All the best.